Hi friends, welcome to Ansi Recipes and Vlogs. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான காரசாரமான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மட்டன் சுக்கா கூடுதல் சுவையோடு நமக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ணுறோம். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த சுக்கா செய்கிறதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே 5 வெள்ளைப்பூண்டு, ரொம்ப சின்ன சைஸ் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுக்கா பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டனை முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டோம். அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணோம். தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் மட்டனுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம். ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட், அதாவது வெங்காயம், இஞ்சி பூண்டு, சோம்பு சேர்த்து அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மசாலா நல்லா வதக்கின பின்னாடி நம்ம வேக வச்ச மட்டனை அதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டனுக்கு தேவையான அளவு பேஸ்ட்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் அதிகமான அளவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மசாலா பேஸ்ட்டோட அளவும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். இப்போ அந்த வேக வச்ச மட்டன், அது கூடவே அந்த மட்டன் தண்ணியும் சேர்த்துக்கலாம். வீட்டில் எல்லோரும் சூப் குடிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி அந்த மட்டன் தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இந்த சுக்கா பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாச்சு. இந்த டைமில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன்னாலே பெப்பர் தான். பெப்பர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கறி மசால் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசால் இல்லை அப்படின்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்த பின்னாடி கொஞ்சம் நேரம் அந்த மசாலா எல்லாம் அந்த மட்டன் பீசஸில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி நமக்கு அந்த சுக்கா ட்ரையாக கிடைக்கணும். அதனால் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி விட அந்த மசாலா சேர்த்த அந்த சூப் தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகி நல்லா ட்ரையாக நமக்கு கிடைக்கணும். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் திக்காக இருக்குது முன்னாடி விட. அந்த திக் கன்சிஸ்டன்சி வரும் பொழுது நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண தேங்காய் பீசஸை அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எண்ணெயில் வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது நெய், இந்த 3ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி தேங்காய் பீசஸையும் முந்திரி பருப்பையும் தனித்தனியாக சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி மசாலா திக்காகிற கன்சிஸ்டன்சி வரும் பொழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாகவே சேர்க்கணும். சுக்காவுக்கு எப்போவுமே கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பாருங்கள், முன்னாடி இருந்த கன்சிஸ்டன்சியை விட இன்னும் நல்லா திக்காகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட சுக்கா சூப்பராக ரெடியாக போகுது. எலும்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பீசஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு தேங்காயோட அந்த மட்டன் சாப்பிடும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ மசாலா நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள்.
ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வரும் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சுவையான மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுக்கா ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக எல்லாரும் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. நம்மளோட காரசாரமான மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.